Hi, this is Raji from Anu RB Math Solution. Exercise 7.1ல 12th sum பார்க்குறோம். போன 11th sum மாதிரியே இங்கே வந்து மேலே ஒரு ஈக்குவேஷன் டைப்லேயும் கீழே ஒரு டினாமினேட்டரும் கொடுத்துருந்தாங்க. சேம் அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தோன்னா கீழே வந்து ரூட் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த ரூட் எக்ஸை வந்து ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/2 மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி மாற்றிட்டு தான் நம்ம சம் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளிட் திஸ் ஃப்ராக்ஷன் இன்டு செப்பரேட் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒரு டேர்மையுமே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து அந்த ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 3x பை எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 4 பை எக்ஸ் பவர் 1/2. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ இது தனியாக என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். இது ரெண்டுமே எக்ஸ் இல்லையா? ஸோ இது என்ன ரூல் யூஸ் ஆகுது இங்கே அப்படின்னா, இங்கே வந்து எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி. ஓகே, எக்ஸ்போனன்ட் ரூல். இந்த ரூலை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி இருக்குது, எக்ஸ் பவர் ஏ எக்ஸ் பவர் பி மாதிரி இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ மைனஸ் பின்னு போடணும். இப்போ எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1/2. ஸோ இதை வந்து இங்கே இன்ட்டு பண்ணிக்கணும். 3 2s are என்ன, 6. 6ஐ வந்து இங்கே போட்டுக்கணும். எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை 2. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பவர் 5/2 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மும் அதே மாதிரி பண்ணுறோம். 3ன்றது கான்ஸ்டன்ட், அதை விட்டுடுங்க. இந்த எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் இங்கே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஏவோட வேல்யூ வந்து 1. ஸோ எக்ஸ் பவர் 1 மைனஸ் பியோட வேல்யூ 1/2. ஸோ இந்த 2 1s are 2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 என்னது 1/2. ஸோ செகண்ட் டேர்முக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 பை எக்ஸ் பவர் 1/2ன்னு இருக்குது. இங்கே மேலே எக்ஸ் டேர்மே இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த எக்ஸ்போனன்ட் ரூல் ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த எக்ஸ் பவர் 1/2 மேலே எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஃப்ராக்ஷன் எல்லாத்தையும் மொத்தமாக நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை வந்து நம்ம இன்டெக்ரல் பார்ட்டில் எழுத போகிறோம். நவ் ரீரைட் திஸ் இன்டெக்ரல் அப்படின்னு போட்டு நம்ம இந்த இன்டெக்ரலை ரீரைட் பண்ண போகிறோம். இது இன்டெக்ரல் எழுத போகிறோம். எக்ஸ் பவர் 5/2 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் திஸ் இன்டெக்ரல். ஓகே, ஸோ இந்த இன்டெக்ரலை வந்து நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம் தனித்தனியாக. அப்போ இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 5/2 டிஎக்ஸ் ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுருக்கோம். இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 1/2 டிஎக்ஸ் ப்ளஸ் இங்கே 4 வந்து கான்ஸ்டன்ட், அதையும் வெளியில் வச்சுக்கிட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 டிஎக்ஸ். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குது, எக்ஸ் பவர் என் ஃபார்முலா மாதிரி இருக்கா? இதுவும் எக்ஸ் பவர் என், இதுவும் எக்ஸ் பவர் என். ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ரூலை தான் இது எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அப்ளை பண்ணோன்னா இங்கே n இருக்க இடத்துல 5/2 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 5/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 5/2 ப்ளஸ் 1. இது 1 ப்ளஸ் இந்த 3 அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே எக்ஸ் 1/2 ப்ளஸ் 1 1/2 ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு 4ஐயும் அப்படியே போட்டிருக்கோம். எக்ஸ் பவர் மைனஸ் 1/2, ஏன்னா இங்கே n வந்து என்னவா இருக்குது, மைனஸ் 1/2 இருக்குது. அப்போ n இருக்க இடத்துல மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்.
இங்கே எதுனது இது எல்சிஎம் எடுத்துப்பாங்க. இங்கே 2 1s ஆர் இதையும் 2 1s ஆர் பண்ணிப்பாங்க, இதையும் இப்படி பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் ஃப்ராக்ஷனாக மாற்றுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா 2 1s ஆர் 2 இல்லையா, 2 + 5 7, 7/2. சேம் அதே மாதிரி 2 1s ஆர் 2, 2 + 5 7, கீழே டினாமினேட்டர் 2. நெக்ஸ்ட்டு +3 அப்படியே இருக்கும். இங்கே 2 1s ஆர் 2, 2 + 1 3. அப்போ x^3/2, கீழேயும் அதே 3/2 வரும். நெக்ஸ்ட்டு +4 அப்படியே இருக்கும். இங்கே வந்து 2 1s ஆர் 2 வரும். ஓகேவா? அப்போ இது வந்து +2ல் இருக்குது. இந்த ஸ்டெப் மட்டும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை அப்படியே எழுதுகிறேன். -1 2 1s ஆர் 2 போயிடும், மேலே /2 வரும். கீழே -1 + 2 /2 இப்படி வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x/7/2 7/2. ஸோ அந்த தேர்ட் ஸ்டெப்பை மாற்றி எழுதுகிற வரைக்கும் நான் இதை அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸும் ப்ளஸும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைனு ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்னா x^1/2 / 1/2 இப்படி வரும். கீழே இருக்க ஃப்ராக்ஷன் வந்து மேலே எடுத்துகிட்டு போகணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அது எப்படி மாறுதுன்னா 7/2ன்றது 2/7ஆக மாறிடும். நெக்ஸ்ட் +3 அப்படியே இருக்குது. இதில் வந்து 2/3 மேலே எடுத்துகிட்டு வருவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 3/2 அப்படியே இருக்கும். +4 × 2/1 x^1/2 + c. ஸோ இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் ஸ்டெப் 2/7 x^7/2 + 2 × x^3/2 + 4 2s are 8. ஓகேவா? 8/1 8 தான். அப்போ 8 x^1/2 + c. இவ்வளோ தான் ஆன்சர். நம்ம ஃபைனல் ஆன்சரை எடுத்து எழுதி காமிக்க போகிறோம். therefore ஆன்சர் integral x³ + 3x + 4 / √x dx = ஸோ இது வந்து நம்ம கொஸ்டின். நம்ம ஃபைனலான ஆன்சர் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 2/7 x^7/2 + 2 × x^3/2 + 8 × x^1/2 + c. This is a final answer.